ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட். பைமோட்டில் உங்கள் வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா குறைவான விலையில் வாங்கிக்கலாம். மற்ற ஷாப்பிங் ஆப்ஸை கம்பேர் பண்ணும்போது இதில் பார்த்தீங்கன்னா விலை உங்களுக்கு ரொம்ப குறைவாக இருக்குது. ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம டாபிக் பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு கரும்போட விலை 50,100 ரூபாய்க்கு ஏலம் எடுத்த நபர். அது என்னன்னு நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே ஒரு கரும்பு ரூபாய் 50,100க்கு ஏலம் போனது. ஒரே ஒரு கரும்பு இவ்வளவு பெரிய தொகைக்கு ஏலம் போனது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. கரும்பு ஏலம் எடுத்தால் நினைத்த காரியம் நடக்கும் என்பது நம்பிக்கை என்பதால் அப்பகுதி மக்கள் போட்டி போட்டு ஏலம் கேட்டுள்ளனர். கடந்த ஜனவரி மாதம் 14ஆம் தேதி, தை 1ஆம் தேதி பொங்கல், தை 2ஆம் தேதி மாட்டுப் பொங்கல் மற்றும் தை 3ஆம் தேதி காணும் பொங்கல் கொண்டாடப்பட்டது. தமிழர்கள் வாழும் அனைத்து பகுதிகளிலும் பொங்கல் திருநாள் மிக உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. பொங்கல் என்றாலே கரும்பும் சேர்ந்தே நினைவுக்கு வரும். பொங்கல் பண்டிகையொட்டி மக்கள் கரும்புகளை வாங்கி உண்டு மகிழ்ந்தனர். தமிழகத்தில் கரும்பு இந்த ஆண்டு வழக்கத்தை விட அதிக விலைக்கே விற்றது. 10 கரும்புகள் கொண்ட ஒரு கட்டு ரூபாய் 600 வரை விற்பனையானது. வீடுகளில் கரும்புகளை கட்டி வைத்து மக்கள் பொங்கல் வைத்தனர். இந்த நிலையில் காரைக்குடி அருகே புனித வனத்து அந்தோணியார் ஆலய பொங்கல் விழாவில் ஒரே ஒரு கரும்பு 50,100 ரூபாய்க்கு ஏலம் போனது அப்பகுதி மக்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே பாடத்தான்பட்டி கிராமத்தில் பழமையான புனித வனத்து அந்தோணியார் ஆலயம் உள்ளது. ஆண்டுதோறும் தை மாதம் 4ஆம் தேதி பொங்கல் விழா, அந்தோணியார் சப்பர திருவீதி உலாவும் நடைபெறும். மறுநாள் காலை கரும்பு நேர்த்திக்கடன் செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெறும். தொடர்ந்து நேர்த்திக்கடன் செலுத்தப்பட்ட கரும்பு ஏலம், விவசாயம் செழிக்க பாரம்பரிய மஞ்சு விரட்டு நிகழ்ச்சியும் நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு ஜனவரி 17ஆம் தேதி மாலை பொங்கல் விழா நடந்தது. இதில் அக்கிராம மக்கள் புனித வனத்து அந்தோணியார் ஆலயம் முன்பு கிராம ஒற்றுமையை போற்றும் வகையில் பொங்கல் வைத்து வழிபாடு செய்தனர். அதைத் தொடர்ந்து சிறப்பு திருப்பலி நிகழ்ச்சியும், இரவில் புனித வனத்து அந்தோணியார், பாத்திமா மாதா தனித்தனி சப்பரங்களில் எழுந்தருளி திருவீதி உலா நடந்தது. தொடர்ந்து நேற்று காலை முக்கிய நிகழ்வான கரும்பு தொட்டில் கட்டி நேர்த்திக்கடன் செலுத்தினர். அதன்பின் நேர்த்திக்கடனாக புனித வனத்து அந்தோணியாருக்கு கொடுக்கப்பட்ட கரும்பு உள்ளிட்ட பொருட்கள் ஆலய வளாகத்தில் வைத்து ஏலமிடப்பட்டது. இதில் முதல் கரும்பு ஏலம் போன தொகைதான் அனைவரையும் ஆச்சரியத்தில் ஏற்படுத்தியுள்ளது. முதல் கரும்பு ஏலம் தொடங்கியதும் பலரும் போட்டி போட்டு ஏலம் கேட்டனர். 20,000, 30,000 என ஏலத்தொகை எகிரி கொண்டிருந்தது. இறுதியாக முதல் கரும்பை 50,100க்கு பாடத்தான்பட்டியை சேர்ந்த அந்தோணி என்பவர் ஏலத்தில் வாங்கினார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு பார்த்தீங்கன்னா ஏலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கரும்பு 50,100 ரூபாய்க்கு போகிறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஆச்சரியமான விஷயந்தான். இந்த ஒரு வீடியோ தான் நான் உங்கள்கிட்ட இந்த ஒரு மெசேஜ் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும்னு நினச்சேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.